ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான க்ராஷே க்ரௌன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் டால் க்ரௌனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட அமிக்ரமி ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆல்சோ எங்களை ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டார்டிங் ரோ பார்த்திங்கன்னா செயின் 18 பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த செயின் ட்விஸ்ட் ஆகாமல் ஃபஸ்ட்டு செயினோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ரிங் ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். அந்த செயின் மட்டும் ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போது செயின் 1 பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட தேர்ட் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செயினோட தேர்ட் லூப், அதாவது நமக்கு ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அதுதான் தேர்ட் லூப். ஸோ அதில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ராஷெட் பண்ண போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நமக்கு கீழே ஒரு சீம்லெஸ் பேஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு தேர்ட் ரூப்லேயும் சிங்கிள் க்ராஷெட் பண்ண போகிறோம். ஸோ இது நம்மளோட ரோ 2. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே நம்மளோட பேஸ் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லூப்லேயோ இதுலேயோ செயினோட ஃப்ரண்ட் லூப்லேயோ பேக் லூப்லேயோ பண்ணோன்னா இந்த பேஸ் நமக்கு கிடைக்காது. இதுக்காக தான் நம்ம தேர்ட் லூப்பில் நம்ம சிங்கிள் க்ராஷெட் பண்ணோம். ஸோ ரோ 3 to 4 என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ண போகிறோம். செயின் 1, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ண போகிறோம். ரோ 3 to 4 இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ கிடையாது. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணிட்டு வாங்க. ரோ 4ஓட எண்டில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நம்ம ரோ 4 வரைக்கும் முடிச்சாச்சு. ரோ 5 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 5 செயின் 1 சிங்கிள் க்ராஷெட் இந்த சேம் ஸ்டிச், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷெட், ஒரு ட்ரிபிள் க்ராஷெட், ஒரு டபுள் க்ராஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். இது நம்மளோட அந்த க்ரௌனோட ஸ்பைக் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த காம்போ முடித்ததுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷெட், ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷெட், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ராஷெட், டபுள் க்ராஷெட், டபுள் க்ராஷெட் காம்போ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ராஷெட், அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ராஷெட், ட்ரிபிள் க்ராஷெட், டபுள் க்ராஷெட், இப்படியே நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வருவோம். ஒர்க் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ராஷெட்டோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட க்ரௌனும் ஃபினிஷ் ஆகிடும், டால் க்ரௌன் ஆர் அமிக்ரமி க்ரௌன். ஸோ இதை அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம இந்த ரோவோட எண்டில் மீட் பண்ணலாம்.
ஸோ யானை கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி யானை வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்மளோட குட்டி டால் க்ரௌன் ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ யானையெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா யானை. ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு க்ரௌன் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் டால் க்ரௌனாக யூஸ் பண்ணலாம், இல்லை அமிக்ரமி ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.